தாமிரபரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள். நம்முடைய எண்ணம் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வளர்ந்தால்தான் தமிழ்நாடு வளரும். தொழில் முதலீட்டாளர்கள் பயன்பெறுவாங்க, ஏராளமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இப்படி நாம் தொடர்ந்து உழைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னொரு பக்கம் நாட்டையே பாடுபடுத்தின பாஜக கூட கள்ளக்கூட்டணி வச்சுக்கிட்டு பழனிசாமி வராரு, வந்துகிட்டு இருக்காரு. இப்போ பழனிசாமிக்கும் தமிழ்நாடு பாஜகவுக்கும் தான் பிரச்சனையை தவிர அவருக்கும் மோடி அமித்ஷாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. யார் விசுவாசமான அடிமை என்பதில் தான் வேணும்னா இவங்களுக்குள்ள சண்டையா இருக்கலாம். ஆனா எந்த காலத்திலும் பிரதமரை எதிர்த்து, ஒன்றிய பாஜகவை எதிர்த்து பழனிசாமியால் கட்சி நடத்த முடியாது, அரசை நடத்த முடியாது. ஏன்னா சசிகலாவிடமிருந்து பன்னீர்செல்வத்தை பிரிச்சு தர்மயுத்த நாடகம் நடத்த வச்சதே பாஜக தான். சசிகலா சிறைக்கு போன பிறகு முதலமைச்சரான பழனிசாமிய தங்கள் பக்கம் கொண்டு வந்ததும் பாஜக தான். இரு துருவங்களாக இருந்த பழனிசாமியும் பன்னீர்செல்வத்தையும் ஒன்று சேர்த்ததும் பாஜக தான். தினகரனை கைது செஞ்சு சிறையில் அடைச்சு அவரையும் தங்களோட அடிமையா மாத்தினதும் பாஜக தான். இப்போ இந்த பன்னீர்செல்வத்தையும் தினகரனையும் மிரட்டி தேர்தலில் நிற்க வச்சிருக்கிறதும் பாஜக தான். சசிகலாவை அரசியல் பக்கம் வரக்கூடாதுன்னு தடுத்ததும் பாஜக தான். பழனிசாமியை தனியா நிக்க வச்சதும் பாஜக தான். இப்படி டிவி சீரியல்ல திடீர்னு ஆட்களையும் காட்சிகளையும் மாத்துற மாதிரி சதி நாடகங்கள் அரங்கேற்றி இருக்கு பாஜக தலைமை. உறுதியோடு சொல்றேன், இந்த தேர்தலில் நேரடி பாஜகவும் மண்ணைக்கவும் பாஜகவோட தொங்கு சதைகளும் படுதோல்வி அடைவாங்க. தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜகவையும் தமிழ்நாட்டை பாழ்படுத்தின அதிமுகவை ஒரு சேர வீழ்த்துங்க. இது மிக 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 முக்கியமான தேர்தல். இந்தியாவில் ஜனநாயகத்தை மீட்கவும் சர்வாதிகாரத்தை வீழ்த்தவும் நடக்கிற தேர்தல். சமத்துவம் நிலைக்க, சகோதரத்துவம் தழைக்க, மத நல்லிணக்கம் செழிக்க, சமூக நீதி கிடைக்க, இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி இந்திய ஒன்றியத்திலே அமையணும். நேற்று அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் கோவைக்கு வந்திருந்தார். நீங்கெல்லாம் டிவியில பார்த்திருப்பீங்க. பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? பாகுபலி படம் மாதிரி பிரம்மாண்டமா இருந்துச்சு. ஒரே ஒரு மீட்டிங், டோட்டல் பிஜேபியும் க்ளோஸ். சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுடைய ஒரு நாள் வருகையே பிரதமர் மோடியோட மொத்த பிரச்சார பயணத்தையும் காலி பண்ணிடுச்சு. தமிழ்நாட்டு மக்களை உண்மையான அன்பால மட்டும்தான் ஆள முடியும்னு ராகுல் காந்தி நிரூபிச்சிட்டார். சகோதரர் ராகுல் பேச்ச எல்லோரும் கேட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு மதிக்கிறார்னு அதிலேயே தெரிஞ்சிருக்கும். அது மட்டுமா, இந்தியாவை பற்றிய புரிஞ்சிக்க தனக்கு வழிகாட்டியாக இருக்கிறதே தமிழ்நாடும், தமிழ்நாட்டு வரலாறும், தமிழ்நாட்டு அரசியலும் தான் சொல்லி தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் நம்மோட தலைவர்களை மனதார போற்றினார்.
நடக்கின்ற தேர்தல் என்பது சாதாரண தேர்தல் அல்ல. 2 தத்துவங்களுக்கான போர்னு நாட்டு மக்களுக்கு உணர்த்தி இருக்கிறார். சமூக நீதியை நிலைநாட்டுகிற நமக்கும், சமூக பாகுபாட்டை விதைக்கிற பாஜகவுக்கு நடக்கிற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் இதுன்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதே கருத்தை தான் இப்போ சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சிலையும் எதிரொலிச்சிருக்கு. திராவிட இயக்கம் தோன்றிய பிறகுதான் 2000 ஆண்டு அடிமைத்தனத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சு கடந்த 100 ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்த நாம் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு முன்னேறிட்டு இருக்கோம். மறுக்கப்பட்ட கல்வி, வேலைவாய்ப்பு, அதிகாரம், இதையெல்லாம் போராடி பெற்ற இயக்கம் திராவிட இயக்கம். பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஆதி திராவிட மக்கள், குறிப்பாக அருந்ததியின மக்கள், சிறுபான்மையின மக்கள்னு அனைத்து தரப்பு மக்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கி சமூக நீதியின் ஒளிவிளக்கா திகழ்கிற ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. ஆனா மோடி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா முதல்ல இடஒதுக்கீட்டை தான் ரத்து பண்ணுவார். ஏன்னா சமூக நீதினால பாஜகவுக்கு அலர்ஜி. இந்தியா விடுதலை பெற்றப்போ பல நாடுகள் என்ன சொன்னாங்க? பலதரப்பட்ட மக்கள் வாழுகிற நாடு அமைதியாக இருக்காது, பெற்ற சுதந்திரத்தை இவங்க ஒழுங்காக காப்பாற்ற மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அவங்களோட கணிப்புகளை பொய்யாக்கி உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடா இந்தியா இன்று தலை நிமிர்ந்து நிற்குதுன்னா அதுக்கு காரணம் ஜனநாயக கட்டமைப்போட நாடு இயங்க அடிப்படையாக இருக்கிற அரசியல் சட்டம் தான். மோடி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா நிச்சயம் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கின அரசியல் சட்டத்தை மாத்திடுவார். அதனால்தான் சொல்றோம், மோடி ஆட்சிக்கு வருவது என்பது அரசியல் சட்டத்துக்கு ஆபத்து, ஜனநாயகத்திற்கு ஆபத்து, ஒட்டுமொத்த நாட்டுக்கே பேராபத்து. ஏன்னா 10 ஆண்டு காலமாக பாஜக ஆட்சியை பார்த்துட்டோம். நாட்டை எப்படியெல்லாம் சீரழிச்சிருக்கு. பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு உயர்ந்துடுச்சு, எந்த அளவு தொழில் வளர்ச்சி விழுந்துடுச்சு, வேலையில்லா திண்டாட்டம் எப்படியெல்லாம் தலைவிரிச்சு ஆடுது. மோடி மறுபடியும் வந்தா இந்தியா சர்வாதிகார நாடாக மாறிடும். நாட்டில் ஏழைகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிடும். கலவரம் செய்யறது பாஜகவோட டிஎன்ஏலிருந்து ஊறுனது. நேற்று கூட ஒரு செய்தி வெளியாச்சு, எல்லோரும் பார்த்திருப்பீங்க. இதே திருப்பூரை சார்ந்த சகோதரி ஒருவர் வாக்கு கேட்டு வந்த பாஜகவினரிடம் ஜிஎஸ்டி தொடர்பா ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். இதனால் ஆத்திரமடைஞ்ச பாஜகவினர் அந்த சகோதரிய கடுமையாக தாக்கி இருக்காங்க. இதுதான் பாஜக மக்களை மதிக்கிற லட்சணம். இதுதான் பாஜக பெண்களுக்கு கொடுக்கிற மதிப்பு. மக்களை மதிக்காம அதிகாரத்திமில்ல அராஜகங்களும் கலவரமும் செய்கிற பாஜக திருப்பூரை மணிப்பூர் ஆக்கிடுவாங்க. மொத்தத்தில் மோடியும் பாஜகவும் வீட்டுக்கு கேடு, நாட்டுக்கும் கேடு.
அமைதியான இடத்துல தான் தொழில் வளரும், தொழில் வளர்ச்சி இருக்கும், நிறுவனங்களை நடத்த முடியும். பாஜக போன்ற கலவர கட்சிகளை உள்ளே விட்டா அமைதி போயிடும், தொழில் வளர்ச்சி போயிடும், நிறுவனங்கள் நிம்மதியாக நடத்த முடியாது. இப்படி நாட்டை பாழ்படுத்தி அதலவாதலத்துக்கு தள்ளின பாஜகவையும் மோடியும் வீட்டுக்கு அனுப்ப இந்திய மக்களோட ஆதரவோட உருவாகி இருக்கிறது தான் இந்தியா கூட்டணி. இந்தியாவின் ஜனநாயக கட்டமைப்பை நாடாளுமன்ற தேர்தல்கள் மூலமா நாம் இத்தனை நாளா காப்பாற்றி வந்திருக்கிறோம். பாசிசத்தை வீழ்த்த, இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். நாடும் நமது, 40 நமது, நாடும் நமது, 40 நமது. சொல்லுங்க, நாடும் நமது, 40 நமது. வேகமா, நாடும் நமது, 40 நமது. சத்தம் பத்தாது. நாடும் நமது, 40 நமது. நன்றி, வணக்கம்.